அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானத்தை கடைபிடித்து காரியங்களை கரை சேர்க்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று ஏற்றமும் மாற்றமும் பெறணும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா, தொழில் வியாபார ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். வருட துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 2/6/2026 முதல் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சென்று பலன் தரப்போகிறார். 5/12/2026 முதல் கேது பகவான் தனஸ்தானத்திலும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாரு. இயல்பாகவே உள்ளுணர்வால் எதிர்வரக்கூடிய நன்மை தேவைகளை அறியக்கூடிய சக்தி நிறைஞ்சவங்க இந்த மிதுன ராசிக்கு யாருங்கன்னு சொன்னால் மிகையாகாது. தற்போது கேந்திரமும் திரிகோணமும் பல பெறுவதால் மிதுன ராசியினர் நிம்மதி பெருமூச்சு விடலாம். கிணத்துல விழுந்த கல்லா இருந்த அனைத்து முயற்சிகளும் பலிதமாக போகுது. வட்டிக்கு வட்டி கட்டி மேல முடியாமல் தவிச்சவங்களுக்கு கடனில் இருந்து மேலக்கூடிய மார்க்கம் தென்படுது. பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இப்போ அது சரியாயிடும். தந்தை வழி உறவினர்களிடமிருந்து கருத்து வேறுபாடு குறைய போகுது. வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கைவிட்டு போனதெல்லாம் தேடி வரப்போகுது. தொழிலை இழுத்து மூடிட்டு வேற வேலைக்கு போயிடலாமாங்கிற நம்பிக்கை இழந்திருந்தவங்க கூட வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும் வகையில் மாற்றமான நல்ல சுப பலன்கள்லாம் இந்த வருடம் உண்டாக போகுது. சொத்து தொடர்பான வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வீடு, நிலம், தோட்டம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு பழைய விவசாய கடன் அல்லது வட்டி தள்ளுபடியாக போகுதுங்க. எல்லை தகராறு நீங்கும். பாகப்பிரிவினை சுமூகமாகும். தந்தையின் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிக அலைச்சல் மிக பயணங்கள்லாம் செய்ய நேரிடுங்க. புதிய தொழில் கூட்டாளிகள் ஒப்பந்ததாரர்கள்லாம் கிடைப்பாங்க. வெளிநாட்டு வேலை, அரசு உத்தியோக முயற்சி பலன் தரப்போகுதுங்க. சிலருக்கு தலைவலி, ஞாபக மறதி அல்லது காது, மூக்கு, தொண்டை நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு மந்தத்தன்மையோட எதிர்மறை சிந்தனையும் தோன்றி மறையுங்க. ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏதேனும் பாதிப்பு இருந்தால் தக்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. வீடு அல்லது அலுவலகத்தை மாற்ற நேரிடுங்க. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி வரவங்க தொழிலுக்கு தேவையான இன்சூரன்ஸு செஞ்சுக்கிறது நல்லது. பல தலைமுறையாக பித்ரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுடைய ஜாதகத்தை சரி பார்த்து திலஹோமம் செய்ய ஏற்ற காலம் இந்த வருடம். மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் தொடர்பான பாவங்களான 2ஆம் 8ஆம் இடத்திற்கான குருவின் சம்பந்தம் இருக்கிறதால குரு கடாட்சத்தால் இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணம் இனிதான் நடந்து முடிய போகுதுங்க. மாங்கல்ய தோஷம், கடத்திர தோஷம் விலக போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைய போகுது. குருவருளாலும் திருவருளாலும் திருமணம் கோலாகலமாக நடைபெற போகுது. மறுமணத்திற்கும் முயற்சி செய்கிறவங்களுக்கு இழந்த இன்பம் மறு திருமணத்தால் மீண்டும் கிடைக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு கேது சேர்க்கை ஏற்பட போதுங்க. புதிய சொத்து வாங்கிறது, விற்கிறது போன்றவையில் விழிப்போட நீங்கள் இருக்கிறது நல்லது. சொத்துக்காக தெரியாத நபரை நம்பி முன்பணம் கொடுக்கக்கூடாது. திடீர் அதிர்ஷ்டம், உயில், காப்பீடு, முதிர்வு தொகை போன்றவற்றின் மூலமாக தன லாபங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சிலருக்கு நீச வழியில் பொருளும் பிறரின் சொத்தும் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி பெண்களுக்கு இது வாழ்வியல் மாற்றம் தரும் வருடமாக அமையப்போகுது. இதுவரைக்கும் நிலையான உத்தியோகம், தொழில் இல்லாமல் கவலை அடைஞ்ச பெண்களுக்கு நிலையான நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும். விண்ணப்பித்த கடன் தொகையும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நிலவிய குறைபாடுகள் அகலும். கணவர் மற்றும் பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. என்னங்க இது அநியாயம்? நானும் எவ்வளவோ தான் உழைச்சி பார்க்குறேன். அதுக்கான பலன் மட்டும் கண்ணுக்கு புலப்படவே மாட்டேங்குது. கண்ணாமூச்சி ஆடுது. இதுக்கு முடிவே இல்லையான்னு 2 வருஷமாக புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சிரமத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் புத்தாண்டு வந்துருச்சுங்க. கவலையே படாதீங்க. இனி சந்தோஷந்தான். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இனிமே பாராட்டுகள் தான் கிடைக்க போகுது. ஆக இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் இப்போ கிடைக்க போகுது பாருங்கள். வருட ஆரம்பத்திலேயே வாழ்க்கைகளை கட்டிவிடுங்கிறது நல்ல செய்தி.
சிலருக்கு இடம் மாறுதல்களுக்கான உத்தரவு வரக்கூடும். உங்களில் சிலருக்கு அலுவலக பணி காரணமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. கலங்காமல் போயிட்டு வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபத்தை விட கொஞ்சம் குறைவாக கிடைச்சாலும் நஷ்டம் இருக்காது. குழப்பமாக இருக்கா? வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுதுங்க. அதை நீங்கள் நல்ல முறையில் செய்வீங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். அது தனிப்பட்ட உத்தியோகத்துக்கு வாங்கி மனைவி குழந்தைகளை சந்தோஷமாக மால்களுக்கு கூட்டி போக நீங்கள் இருக்கலாம். வியாபார நிமித்தமாக பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கவும் இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் லாபம் மகிழ்ச்சி உத்தரவாதம் தாங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். பலர் காத்திருக்கும் விஷயம் ஒன்றில் உங்களுக்கு திடீர் முன்னுரிமை கிடைச்சி அயர வைக்க போகிறீங்க. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்குங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நல்லபடியாக முடிய போகுது. பல வருஷமாக சோர்வடைய செஞ்சுட்டு இருந்த வழக்குன்னு ஒன்று அப்பாடான்னு முடிய போகுது. நீங்கள் சந்தோஷ பெருமூச்சு வெளிப்படுத்தும்படி முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் எதிர்பார்த்த விஷயம் சாதகமாக முடியும். வம்பு வழக்கு சண்டை என்று எதுவுமே இல்லாமல் கவனமாக நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்களாக முன் வந்து வழக்கு போட வேண்டாம். கோர்ட்டு படி கட்டுப்படியாகாது. வருடத்தின் முதல் பாதியில் நீங்கள் என்ன பேசினாலும் அதனால் நன்மை ஏற்படும். வருடத்தின் இரண்டாம் பாதியில் புதிய உத்தியோகம் கிடைக்கலாம். அல்லது இருக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைத்து உங்களை உயர்த்தலாம். நீங்கள் முயன்றால் மட்டுமே வேறு வேலை கிடைக்குங்கிறது மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நன்மையும் லாபமும் கொஞ்சம் நிதான போக்கில் தான் நிகழும். அதனால் என்னங்க, நிகழட்டும். மொத்தத்தில் கலகலப்பான வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதால தடைகள்லாம் உடைபட போகுது. தைரியமாக நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களின் செல்வாக்கு கண்டிப்பாக உயரப்போகுது. குடும்பத்தில் அமைதி திரும்பும். தடைப்பட்ட சுப காரியங்கள் வெகு விமர்சையாக நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகளால் உறவினர் மத்தியில் பெருமை அடைய போகிறீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய போகுதுங்க. வெகு நாட்களாக பேசாமல் இருந்து வந்த சகோதரர்கள்லாம் இனி பேச போகிறாங்க. மேலும் 14/4/2026 முதல் 1/6/2026 வரை ராசிக்குள் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால பெரிய நோய் இருக்கிறத போன்ற பிரம்ம உங்களுக்கு ஏற்படும். உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லதுங்க. வீணாக கோவப்படாதீங்க. 2/6/2026 முதல் 31/10/2026 வரை மற்றும் 25/1/2027 முதல் 13/4/2027 வரை குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு போகிறதால அலைபாய்ந்த மனசு இனி அமைதியாக போகுது. பேச்சில் கம்பீரம் பிறக்க போகுது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க போகிறீங்க. வற்றிய பணப்பை நிரம்ப போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் சாதகமாக போதுங்க. 31/10/2026 முதல் 25/1/2027 வரை அதிசாரமாக குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு செல்வதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்லவங்கிறத உணர போகிறீங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் பாதியிலேயே நின்று போன வேலைகள்லாம் முழுமையடைய போதுங்க. மனைவி வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய் வர போகிறீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்க போகுது. அடகுல இருந்த நகைகளில் சில வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு பெறப்போகுதுங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்ற போகிறீங்க. மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் வெற்றி உண்டாக போகுது. வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிந்து கொள்முதல் செய்ய போகிறீங்க. தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீக்க போகிறீங்க. பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுதுங்க. உணவு ரசாயன பொருட்கள்லாம் கட்டுமான உதிரி பொருட்களால் ஆதாயம் உண்டாக போகுது. கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய போகிறீங்க. உத்தியோகத்தில் உங்களை குறை கூறிக்கிட்டு இருந்தவங்க அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. கணினித்துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. தொட்டத்து காரியங்கள்லாம் துளங்குறதோட சாதிச்சு காட்டும் வருடமாகவும் இந்த வருஷம் இருக்க போகுது. மேலும் பராபவ வருஷம் முழுவதுமே அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீக பயணங்கள் போவீங்க. விலகி போனவங்கள்லாம் நெருங்கி வருவாங்க. குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் நீங்கி மனமகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பண வருமானம் திருப்திகரமாக இருக்க போகுது.
ஜென்ம குருவால் சில மாதங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் ஆணி மாதத்திற்கு பிறகு குருவின் இடப்பெயர்ச்சியால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகுது. பணம் பல வழியிலிருந்தும் வந்து சேரப்போகுது. புரட்டாசி மாதத்திற்கு பிறகு புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ராகு கேதுவால் வீடு கட்டும் யோகம் தேடி வரப்போகுது. மார்கழி மாதத்திற்கு பிறகு பண விஷயங்களில் பொறுமையை கையாளுங்க. சனி பகவானின் பயணம் சாதகமாக இருக்குங்க. மேலும் மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை தரும் உயரும் வருடமாக இருக்க போகுது. தனஸ்தானமும் தொழிற்ஸ்தானமும் பலம் பெறுவது அற்புதமான கிரக நிலவரமாகும். வெளிநாட்டு ஏற்றுமதி மூலமாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. சிலருக்கு வாடகை வருமானத்தை அதிகரிக்கும் சொத்துகள் சேரப்போகுது. தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நீங்கள் நிவாரணம் கிடைக்க பெறுவீங்க. பித்ருக்கள் தொடர்பான வழிபாட்டின் மூலமாக காரிய சித்தி கிடைக்க போதுங்க. தொழில் நிமித்தமாக பிரிந்த தம்பதியினரில் சேர்ந்து வாழ போகிறாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது. அன்றாடம் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க சொந்த தொழில் செய்து பெரும் வருமானம் ஈட்டும் நேரமும் வந்துருச்சுங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட வாழ்க்கை தரம் உயரப்போகுது. தனவரவு சிறக்க போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். வீட்டில் விலை உயர்ந்த அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குவாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் விலகி பாக்கிய பலன் உண்டாகும் வருடங்க இது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள்லாம் குறைய துவங்கும். நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற போகிறீங்க. முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மறைமுக ஆதாயம் உண்டாகும். வரா கடன்னு முடிவு செஞ்ச பணம் உங்களை தேடி வரும். மனைவி பிள்ளைகளுக்கு தங்க நகைகள்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்த போகிறீங்க. திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் அனுகூலமாகுங்க. வீடு கட்ட வாகனம் வாங்க உகந்த நேரம் இது. உழைப்பும் அதிர்ஷ்டமும் பலன் தரும் நேரங்க. விரோதமாக இருந்தவங்க கூட அன்பாக பேச போகிறாங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நோய் தாக்கம் குறையும். பெரிய தொழிலதிபர்கள் அரசுக்கு முறையான வருமான வரி விற்பனை வரி போன்றவற்றை தாக்கல் செய்கிறது நல்லது. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு சிறிய முயற்சியால் வெற்றியும் சாதனையும் படைக்கும் வருடங்க இது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க போகுது. உறவினர்களும் நண்பர்களும் ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க. ஒரு மனுஷனை சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நிற்க செய்கிறது தொழில் தான். அந்த தொழில்ஸ்தானத்தை பார்க்கும் குரு தொழில் முன்னேற்றம் குறித்து கனவுகள் மற்றும் லட்சியங்களை நிறைவேற்ற போகிறாரு. தொழில் மூலமாக புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரப்போகுது. சமுதாயத்தில் தொழில்துறை முன்னிலையில் இருக்கிறவங்களோட நட்பும் அறிமுகமும் கிடைக்க போகுது. சிலர் கடன்பட்டு புதிய தொழில் துவங்கலாம். நிலப்புலன்கள் உயர் ரக 2, 4 சக்கர வாகனங்கள் சேரும். இதுவரைக்கும் சொந்த வீடு வாகனம் இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாகனம் அமையும். விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்களுக்கு நல்ல விலை கிடைக்க போகுது. சொத்துக்களுக்கு நல்ல வாடகைதாரர்கள் கிடைப்பாங்க. விவசாயிகளுக்கு அமோக விளைச்சல் உண்டாகும். தடைப்பட்ட குத்தகை வருமானம் வசூலாகும். தாயின் அன்பு ஆசீர்வாதத்தில் மனம் லயிக்க போகுது. பரிகாரமாக மிதுன ராசிக்காரங்க தினமும் மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மரை வழிபட தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். மேலும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் திவ்ய தேசங்களுக்கும் போங்க. செல்வங்கள் குவியுங்க. தாமரைப்பூவை அருகில் இருக்கும் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. அவர் எல்லாத்தையும் சீராக நடத்தி வைப்பார். மேலும் குலதெய்வ வழிபாடும் கற்பக விநாயகர் வழிபாடு தேங்காய் உடைச்சு மேற்கொள்ளுங்க. நன்மைகள் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.